வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ ரேஷன் அட்டையில் இந்த தேதிக்குள்ளே இதை முடிக்கலன்னா உங்களோட ரேஷன் கார்டு ரத்தாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாய்ப்பை தவற விடாமல் காலக்கெடுவுக்குள் உங்கள் ரேஷன் கார்டு இகேஒய்சியை முடித்து உங்கள் ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் உள்ள 2.26 கோடி ரேஷன் கார்டுதாரர்களின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்தும் பணியின் ஒரு பகுதியாக முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகையை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வெளிநாடுகளுக்கு நிரந்தரமாக சென்றவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பல குடும்ப அட்டைகளில் இருந்து இன்னும் நீக்கப்படாமல் இருப்பது மத்திய அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது. இதனால் அவர்களுக்குரிய உணவுப் பொருட்கள் தொடர்ந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த முறைகேடுகளை தடுக்கவும் பயனாளிகளின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் முன்னுரிமை மற்றும் அந்தியோதய கார்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் கைரேகையும் ஆதார் சரிபார்ப்பு மூலம் உறுதி செய்யுமாறு மத்திய அரசு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் விற்பனை முனைய கருவிகள் அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் மூலம் கார்டுதாரர்களின் விரல் ரேகை பதிவு செய்யப்பட்டு ஆதார் சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. முன்னதாக இந்த பணியை கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் முடிக்க கெடு விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை பல லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளர்கள் தங்களது விரல் ரேகையை பதிவு செய்யாமல் உள்ளனர். இந்நிலையில் ரேஷன் கார்டு இகேஒய்சிக்கான காலக்கெடு ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னும் விரல் ரேகை பதிவு செய்யாத பயனாளர்கள் உடனடியாக தங்கள் அருகிலுள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று கைரேகையை பதிவு செய்து அரசின் இந்த திட்டத்தின் பலனை தொடர்ந்து பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த தேதிக்குள் விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர் ரேஷன் கார்டுகளில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏஏஒய் PHH குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தாங்கள் வசிக்கும் ஊரில் உள்ள நியாய விலை கடையில் அல்லது வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலத்தில் வசிப்பின் அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் விரல் ரேகை கருவிழி சரிபார்ப்பு மூலம் இகேஒய்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாமல் காலக்கெடுவுக்குள் உங்கள் ரேஷன் கார்டு இகேஒய்சியை முடித்து உங்கள் ரேஷன் பயன்களை தொடர்ந்து பெறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ யாரெல்லாம் இன்னும் இகேஒய்சி செயல்முறையை முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த தேதிக்குள்ளே முடிச்சிருங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.